செங்கல்பட்டு மதுராந்தகத்துல ஒரு பிள்ளை வந்து இரவு நேரத்துல அவனுங்க தூக்கி போட்டு மறுநாள் காலையில அங்கிருந்து 10 கிலோமீட்டர் நடந்தே மதுராந்தகம் போலீஸ் வந்து சொல்லிட்டு போயிருக்கு. அப்ப ரோந்து பணிகள்ல இரவு நேரங்கள்ல குறிப்பா கிராம பகுதிகளில் பெண்கள் எங்கெல்லாம் அதிகமா வெளியில புழங்குறாங்களோ இதுல கொடுமை என்னன்னா +2 எக்ஸாம் எழுதிட்டு வர பிள்ளை, +2 எக்ஸாம் எழுதிட்டு நம்ம எக்ஸாம் முடிச்ச பிறகு நம்ம டாக்டர் ஆவோமா இன்ஜினியர் ஆவோமான்னு கனவு கண்ட பிள்ளைய ஒருத்த கொன்னு போட்டிருக்கிறான்னா நமக்கு ரத்தம் கொதிக்கல. அதை கேட்கும் போது சென்னை கமிஷனர் பேட்டி கொடுக்குறாரு தி இந்துக்கு. சென்னை வந்து ரொம்ப டைட்டன் பண்ணியிருக்கிறோம், சிக்கல் இல்லாமல் இருக்குன்னா பேசினாரு. சென்னை டைட்டன் பண்றாருல அவரு, தமிழ்நாடு யார் டைட்டன் பண்ணுவா? அதுக்கு யார் இருக்கணும்? டிஜிபி இருக்கணும். ஏன் ஒரு டிஜிபியை போட இந்த நாட்டுக்கு இந்த அரசாங்கத்துக்கு துப்பு இல்லை? ஒரு டிஜிபி ஒரு ரெகுலர் டிஜிபி போட கூட இந்த அரசாங்கத்துக்கு வந்து துணிவு இல்லை அப்படின்னா எதுக்கு சார் நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க? காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? முதல்வர் அவர்களுடைய. ஒரு யூடியூப்ல பதிவு போட்டவன் ட்விட்டர்ல எழுதுனவனாலாம் வீடு புகுந்து கதவை உடைச்சு இடிச்சு இழுத்துட்டு போய் ஜெயில போட முடிகிற அந்த அளவுக்கு தைரியம் இருக்கிற துணிவு இருக்கிற இந்த காவல்துறையாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறது காரணம் வந்து 2026ல தோல்வியுற்றுவோம் அப்படின்ற ஒரு பயம். நேத்து என்னமா பேசுறாங்க இவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு? போன முறை அதிகமா இருந்துச்சு, இந்த முறை கம்மியா இருக்குன்னு டேட்டாவை பேசுறீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசான்று இல்லையா சார்? மனசான்று இல்லை உங்களுக்கு? இப்ப அதுவா சார் தேவை? இது என்ன பண்றாங்க தெரியுமில்ல? குற்றம் நடந்து போச்சு, இப்ப எப்படி தடுக்க, எப்படி மறைக்கிறது? போன முறை அதிகம், இந்த முறை கம்மி. கொஞ்சம் வேற மாடுலேஷன் இது. நீங்க ஒரு புதுசு நினைச்சுக்காதீங்க. பீகாரை பார், மத்திய பிரதேசை பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே குரல் தான் போன முறை ஜாஸ்தி, இந்த முறை கம்மின்னு பேசுது. வேற ஒண்ணும் இல்லை. இவங்களுக்கு இந்த குற்றத்தை தடுக்கணும்னும் குற்றம் வராமல் செய்யணும்னும் குற்றம் வந்தபோது நடவடிக்கை எடுக்கணும்ன்ற எண்ணம் தீவிரமா இல்லை.